செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்த்திருந்தோம். தற்பொழுது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக பார்வையிட்டு வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உடன் அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இப்பேருந்து முனையம் உலக தரம் வாய்ந்த உள்கட்டமைப்புடன் செறிவூட்டப்பட்டுள்ளது. இயங்குபடிகள், பயணச்சீட்டு பெறுமிடம், பயணிகளின் உடைமைகளை எடுத்துச் செல்ல கைவண்டிகள், மின் வாகனங்கள், தூய்மை இயந்திரங்கள், மின் தூக்கிகள், மாற்றுத்திறனாளிகளுக்காக தொட்டுணர்வு தரை அமைப்பு, 100 கடைகள், 2 அடித்தளங்களில் 2769 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 324 லகுரக வாகன நிறுத்தும் வசதிகள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இங்கு கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து முனையத்தை தற்போது தமிழக முதல்வர் அவர்கள் இங்கு திறந்து வைத்திருக்கிறார். இப்போ இங்கு திறந்து வைத்தது மட்டுமல்லாமல் இங்கிருந்து செல்லக்கூடிய ஆம்னி மற்றும் அரசு பேருந்து மேடைகளிலிருந்து அந்த பேருந்துகளை கொடியசைத்து தமிழக முதல்வர் அவர்கள் திறந்து வைத்து இங்கிருந்து தொடங்கி வைத்திருக்கின்றார். இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் இந்த இடத்தில் ஆம்னி பேருந்துகள் மற்றும் அதே போல அரசு பேருந்துகள் என அனைத்திற்கும் தேவையான ஒரே பேருந்து முனையமாக இந்த இடம் தற்போது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு தென் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய ஆம்னி பேருந்துகள், அதே போல எஸ்டிடிசி மற்றும் டிஎன்எஸ்டிசி ஆகிய அனைத்து பேருந்துகளும் இந்த இடத்தில் தான் வந்து நிற்க போகின்றன. இந்த பேருந்துகளில் தென் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் இங்கிருந்து திரும்ப சென்னைக்குள் செல்வதற்காக இதற்கு தனியாக எம்டிசி பேருந்துகள், அதாவது மாநகர பேருந்துகளும் இந்த இடத்தில் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி இந்த பேருந்து முனையம் எந்தெந்த வசதிகளுடன் கட்டப்பட்டிருக்கின்றது, அந்த வசதிகளை மக்கள் எப்படி இங்கிருந்து இதன் மூலம் பயன்பெறப் போகிறார்கள் என்பதற்கான அந்த செயல் விளக்க கூட்டம் தான் தற்போது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கு நிலவுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.